இந்த பிக் பாஸ் வந்து 10 பேரை ஜெயில போட்டார்ல, அந்த 10 பேரை ஜெயில போட்டது மேட்டர் இல்ல, திவ்யான்ற ஒரு ஆளை இப்ப ஜெயில போட்டதா பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, எஃப்ஜேவெல்லாம் ஜெயில இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாரு. 10 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் நான் பஸ்ஸர் அடிக்கும் போது அதுல இருந்து ஒருத்தரை வந்து வெளியே அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டே இருக்காங்க. எஃப்ஜே வெளியே போயிட்டாங்க. வீட்டில் இருக்க மொத்த பேருக்கு அதிர்ச்சி. என்னடா டே நீ வெளியே வந்துட்ட, நான் அதை டிஸ்கஷன் எப்படி போவோம்னா நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டிங் பேசிஸ்ல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஜேக்கு அதிகப்படியான ஓட்டு வந்து எஃப்ஜே வந்து வெளியே வந்துட்டான். இன்னும் திவ்யா உள்ள இருக்காங்க, கானா வினத்து உள்ள இருக்காங்க, வியானா உள்ள இருக்காங்க, அந்த பக்கம் ரம்யா உள்ள இருக்காங்க, ஆதிரே உள்ள இருக்காங்க. ஸோ இவங்களாம் உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, குக்கிங்கில் அவங்க வேலையை செஞ்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பண்ணியும் ஆப் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க இந்த விக்கல் சீக்கிரம், அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்களாலே ஏற்றுக்க முடியல. ஐயோ என்னடா இது திவ்யா வந்து அதாவது இவங்கள விட மோசமாலாம் பண்ணல, கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணுச்சு, அந்த பொண்ணை தூக்கி இன்னும் உள்ள போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு திவ்யாவை பம்ப் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் இவ்வளோ மோசம்லாம் திவ்யா பண்ணலங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா திவ்யா வந்து அந்த கேரக்டரை வந்து பெருசாக டெவலப் பண்ணலனா கூட பெருசாக அந்த மேக்கப்பு அதுக்கான எப்படி அது ரெடி ஆகிறது இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் டிபார்ட்மெண்ட் அவங்க வேலையை செஞ்சாங்க. டாஸ்கில் ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து 2 டாஸ்கில் ஜெயிச்சதுக்கு அவங்களும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தாங்க. இந்த அரோராலாம் முழிச்சு இல்லை. ஸோ இவங்க முழிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமே, அப்புறம் இது திவ்யா, அதுக்கடுத்து பிரச்சனை, இவங்க 3 பேர் தான் நைட்லாம் முழிச்சிருந்தது. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியும் போட்டு இந்த மாதிரி பம்ப் அடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. திவ்யாவால் ஏற்றுக்கவே முடியல. அவங்களுக்கு வந்து மனக்குமுறல் அப்படியே குமுறிக்கிட்டே இருக்காங்க. என்னடா என்ன உள்ள வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஒரு ப்ரோமோல ஒன்று பார்த்தோம்னா திவ்யா வந்து கதறி அழுதுட்டு இருந்தாங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா 10 பேர்ல கடைசி 3 பேர் வர வரைக்கும் திவ்யா உள்ள இருக்காங்கன்னா அப்ப ரம்யா ஜோவும் வெளியே போயிருக்காங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வியானாவும் வெளியே போயிருக்காங்க. அப்படின்னும் போது எஃப்ஜே, வியானா, ரம்யா ஜோ என்னமா பண்ணி நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆக்சுவலா இப்போ இந்த பிக் பாஸ் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட்ல போடுறாங்களா, எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து குக்கிங் டிபார்ட்மெண்ட் போடவே மாட்டானுங்க. ஏன் இந்த விக்கல் சீக்கிரம், அரோரா இவங்களாம் இது குக்கிங் டிபார்ட்மெண்ட்ல போட மாட்டானுங்க. ஒரு வாரம் போட்டு வேலை வாங்கினா தான் தெரியும் மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒர்க்கை வந்து கன்சிடரே பண்ண மாட்டானுங்க. எனக்கு புரியல, அமித் ஒர்க்கை வந்து கன்சிடரே பண்ணல. அவரா எந்திரிச்சு வந்து என்ன ஏன் எல்லாம் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 பேர் வந்து அவருக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. இல்ல நீங்க என்ன நல்லா தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஜெயில வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆளா அவர் வெளியே எடுக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆளே கேட்டு வாங்கணும்னா அப்போ உங்களுக்குன்னு சுய அறிவு இல்லையா? அதுவும் எஃப்ஜே வெளியே எடுக்கிறது பாத்தீங்கன்னா கானா வினோத் தான் ஓட்டு போடுறாரு. கானா வினோத் வந்து இவ்வளோ மட்டமா யோசிக்கிறாரு அப்படின்றது இப்பதான் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஒரு வீக் ஃபுல்லா எப்படி அவன் வேலை செஞ்சிருக்கான், ஒர்க் எப்படி பண்ணியிருக்கான், கேரக்டர் எப்படி இன்வால்மெண்டா இருந்திருக்கான் அப்படின்றது மொத்தத்தையும் பார்த்து தான் ஓட்டு போடணும். வெளியே வந்து எஃப்ஜேவே சொல்றான் இந்த மாதிரி வந்து கேரக்டர்னு பார்த்தா நம்ம யாருமே கேரக்டர் இல்லை. ஸோ இங்கே எதை வச்சு பார்க்கணும்னா டாஸ்கில் எப்படி இன்ட்ரெஸ்டாக விளையாண்டாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வேலைகளை எப்படி நல்லா செஞ்சு, இது 2 வச்சு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவே சொல்லிட்டு வரான். இது எவ்வளோ பெரிய அசிங்கம் மட்டும் யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த ஜெயிலு உள்ள இருக்கவங்க மட்டித்தனமாக பார்த்தீங்கன்னா ஓட்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. ஃபேவரிசம் பயங்கரமாக ஃபேவரிசம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் கடைசி 3 பேரை திவ்யா இருக்கும் போது அவங்க அழுதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவங்க கதறி அழுதுக்கு நான் கூட நினைச்சேன் ஜெயிலுக்கு போனது எது கதறி அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 3 பேர் வரைக்கும் திவ்யா இருக்கிறாங்கன்னா ஏம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக ஹர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கு ஆப்பையும் நானே வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அவங்க டீமில் இருக்கவனுங்க கூட வந்து கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டானுங்க. வெளியே உட்காந்து ஜஸ்ட் மைண்ட் வாஷ் அது பண்ணலாம்ல, டே திவ்யா ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது அவனுங்களும் அது பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுது டே இவங்கள விட திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சது. எஃப்ஜே வெளியே வந்ததுக்கப்புறம் விக்கல் சீக்கிரம், சுபிக்ஷா இவங்களும் அதிர்ச்சி, டேய் நீ எப்படா வெளியே வந்து அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டை கண்ணா பின்னான்னு போட்டுருக்காங்க. அதுவும் கானா வினோத் போட்டதெல்லாம் என்ன அக்செப்டே பண்ண முடியல. அதுவும் வியானா அப்புறம் ரம்யா ஜோ இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. இப்போ அதாவது வினோத்தனா நீ தான் எஃப்ஜே தூங்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சதே முதல் நீ தான். இப்போ எஃப்ஜே நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓட்ட தூக்கி அவனுக்கு போடுறேன்னா அப்போ யாருண்ணா நீ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி நல்ல கேள்வின்னு கேட்டிங்கன்னா தரமான கேள்வி தான். இது கானா வினோத்துக்கு அது பதில் சொல்லவே முடியல. இல்லைம்மா அவன் வந்து பல் செட்டுலாம் மாட்டிக்கிட்டு இருந்தான், அதனால தான் அவனுக்கு வந்து அவன் கேரக்டரில் தானே இருந்தான். ஏம்மா கேரக்டரில் இருக்கிறது தான் வெறும் காஸ்டியூம் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை, கேரக்டரில் டெவலப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அந்த டாஸ்கில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்தால் அதையும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வீட்டு வேலை எப்படி செஞ்சால் அதையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து தானே ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டால் இல்லைம்மா நான் வந்து அதெல்லாம் யோசிக்கல, அதை மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுதான் சொல்லணேன். கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்காருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது எஃப்ஜேன்றதுனால ஓட்டு போட்டாரோ அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா எஃப்ஜே இல்லாமல் அங்கே வேற யாராவது இருந்தால் பார்த்துருப்பாரா? இங்கே எஃப்ஜே ஓகே என்ன இருந்தாலும் நம்ம பையன் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டு விட்டார். இதனால தான் சொல்றேன் இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர்ன்றது வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தனுக்குமே கரெக்டாக யார் பர்ஃபார்ம் பண்ணானுங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஃபேவரட்டிசம் தான். அதாவது எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவன் பட்டது நல்லா இருக்கும், அதனால இவனுக்கு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி போறான்னு தெரியல. உண்மையிலே பிடிக்காத ஒருத்தன் நல்லா பண்ணியிருப்பாள அவனுக்கு ஓட்டு போடணும்னா போட மாட்டானுங்க.
எனக்கு அதுதான் இப்போ வரையும் அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படி இவனுங்க பெஸ்ட் ஹோஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறானுங்க. ஸோ விஜய் சேதுபதி எதை பார்க்குறாரு இல்லை இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செய்தியை செஞ்சு ஒன்றும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அப்டேட் இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது. எதிர்பாராத எவிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு பெரிய தலைக்கட்டை வந்து தூக்க போகிறதா ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு பெரிய தலைக்கட்டுனா நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் யாரை கெஸ் பண்ணுறேன்னா ஆக்சுவலாக ஒன்னே கனியாக இருக்கும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதியாக இருக்கும். என்ன அப்புறம் பார்வதி சும்மா அவள் தான். ஏன்னா இப்போதைக்கு காசிப்லாம் பார்த்தீங்கன்னா அவள் தான் வந்துட்டு இருக்கு. எனக்கும் தெரியல ஆக்சுவலாக பார்வதியா இல்லை கமருதினா. ஆனால் இது ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்குன்னு இருக்கு. நைட்டுக்குள்ளே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும், வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த லீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரை வேணால் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நைட்டுக்குள்ளே ஏதாவது கன்ஃபார்ம் ஆகும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஜெயிலுக்குள்ளே போடுறாங்களே பிக் பாஸ், இந்த 10 பேரை தூக்கி போட்டு அதுலேருந்து எடுக்கணும்னு நினச்சாங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அது என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னா, பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமாக விதைக்கிறாரு. ஆக்சுவலாக இதுதான் கேமு, செம்ம கேமுங்க இது. ஜெயிலுக்குள்ளே 10 பேரை போட்டு ஒவ்வொருத்தராக உங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டு நான் பசர் அடிக்கும் போது வெளியே எடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணார்ல, செம்ம கேமு. ஏன்னா உள்ளே இருக்கிற அது எப்படி சொல்கிறது, டம்மி பிளேயர்லாம் வெளியே போகும்போது பர்ஃபார்ம் பண்ணவங்க உள்ளே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வேகும்ல, உள்ளுக்குள்ளே அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே எரியும்ல, வயிறு எரியும்ல, அந்த மாதிரி எரியும் போது இன்னும் கொஞ்சம் வன்மங்கள் வெளியே வரும். அது மூலியமா இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்கள் கிரியேட் ஆகும் அப்படின்றத பிக் பாஸ் டீமோட ஸ்ட்ராட்டஜி. சரியான ஸ்ட்ராட்டஜி, பயங்கரமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா எஃப்ஜே வெளியே போனோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க அவங்களுக்குள்ளேயே மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அப்போ எவ்வளோ சூப்பரான விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. உண்மையிலே சூப்பர் டாஸ்க்குங்க இது, செம டாஸ்க்கு. எல்லாம் வெளியே போனவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இன்னும் இவங்க உள்ள இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கவங்களுக்கும் இருக்குது. பிளஸ் உள்ள இருக்கவங்களும் இன்னும் நம்ம எதுக்கு உள்ள இருக்கோம், இவங்களாம் ஒண்ணுமே பண்ணல, இவனுங்களாம் வெளியே போயிட்டானுங்க, அப்ப நான் எதுக்கு இன்னும் உள்ள இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ரம்யா ஜோ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா தெரியலங்க. அந்த பொண்ணு அந்த கேரக்டர்லயும் மயக்கம் போட்டு தான் உழுது, உண்மையாலேயும் மயக்கம் போட்டு தான் உழுது. அது ஒரு கேரக்டர்னு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, எல்லாருக்கும் முன்னாடி அதாவது கானா வினோத், திவ்யா, ஆதிரி இவங்களுக்குலாம் முன்னாடி ரம்யா வெளியே போயிருக்கு, வியானா வெளியே போயிருக்கு அப்படின்னும் போது இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது கடைசியாக 3 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒன்று ஆதிரி, இதுக்கு வந்து திவ்யா கணேஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினோத், இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த வியானா ரம்யா ஜோலாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தானே வெளியே போயிருக்கணும். இது இங்கே என்ன நடக்குது, இங்கே ஃபேவரட்டிசம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடன்பாடே இல்லாமல் இருக்குது. என்னடா இவ்வளோ அப்பட்டமாக வந்து யார் வேலை செஞ்சா வேலை செய்யலைன்னு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அமித் கிச்சனில் வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி தானே திவ்யா வேலை செஞ்சாங்க. ஸோ அப்படின்னும் போது கொடுக்கலாம்ல. இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பயங்கரமான பர்ஃபார்மர், அவங்களுக்கு வந்து தூக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. ஆனால் இங்கே விஷயம் என்ன தெரியுமா, எஃப்ஜேவோட பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது நான் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, இதுதான் தலையெழுத்து. ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றது மட்டும் மாற்றுக்கிறது இல்லை. செம்ம டாஸ்க்குங்க. இந்த டாஸ்க் மூலிமா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய கலவரம் வெடிக்கும். கண்டிப்பாக ஒருத்தர் 2 பேருக்குள்ள சண்டை வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் 10 பேரை உள்ள போட்டு அதுல ஒவ்வொருத்தரை எடுக்க வச்சார்ல, இந்த டாஸ்க் வந்து நான் சொல்ற மாதிரி பயங்கரமான இது எல்லாருக்கும் ஒரு வைத்தறிச்சலை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, இவனுங்க எல்லாம் இந்த ஜெயிலை தாண்டி வந்தால் எல்லாம் மறந்துடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.